ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா வசமாக வந்து நம்முடைய ஜானகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க சொல்ல முடியும். எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இலக்கியா இத்தனை வந்து நம்முடைய ஜானகிக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு தான் மாமா பொண்ணு வந்து திருந்திட்டா எப்படியாவது வந்து சேர்த்து வச்சிடலான்ற விஷயம் வந்து பைரவி மூலமாக வந்து இந்த விஷயம் வந்து நம்முடைய ஜானகிக்கு வந்து தெரிய வருதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா போயிட்டு இந்த அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறப்ப சிந்தாமணி எடுத்த வீடியோவை வந்து போட்டு காமிச்சதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து நம்பிடுறாங்க. நம்பினதும் இல்லாத இந்த இலக்கியாவை பார்த்தீங்கன்னா நீனா எங்கள் வீட்டில் வந்து இவங்க மாமா பொண்ணு நல்லா இருக்கணும், என் மகன் வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன்னால அந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா காவல் தெய்வமாக வந்து நிற்க வச்சிருந்தா, ஆனால் நீ வந்து இப்படியே துரோகம் பண்ணணும்னு தெரியாத, இரட்டை வேடம் அரைஞ்சிக்கிட்டு திரியா, உன்னுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சர மாதிரியே வந்து கேள்வி எழுப்புறாங்க. அத்தை நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணல அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நீ அஞ்சலியை வந்து மீட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீ வந்து எப்படியாவது உன் மாமா பொண்ணு நல்லா இருக்கணும், என் மகன் வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிற, அதுதான் உன்னோட எண்ணமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோயிலில் வந்து என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி தர அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சலி வந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுத்துக்கு உதவாத இலக்கியாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இந்த கதையோட ஹீரோ கௌதம் 2 தருதலையிலும் வந்து பிளானை போட்டு சொதப்பி நாசமாக போய் கதையே கேவலமாக போயிட்டு இருக்கு. அந்த டேரக்டர் செருப்பால் வந்து அடிக்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து ஒரு பிளான் போட்டு நம்முடைய கார்த்தியோட லைஃப்பை வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து பிரியா வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. கடைசியில் வந்து இந்த அஞ்சலி வந்து திருந்திட்டா அப்படின்ற ஒரு நாடகத்தை போட்டாங்க. அதை வந்து நம்பிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணுங்களுக்கு நம்முடைய ஜானகி வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்து, நீ வந்து அந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத கௌதம் வந்து ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து பிரியாவோட நினப்பிலேயே வந்து இருக்கான். அவனை வந்து என்னால் வந்து வெளியே கொண்டு வர முடியல, ஆஃபீஸ்லையுமே வந்து வேலை எல்லாமே வந்து அப்படியே நிற்கிது. இங்கே வந்தால் ஜானு வந்து இப்படி வந்து பிரச்சனை பண்ணி வச்சுருக்கா அப்படின்றத நீ சொல்கிறேன்னா இது ரெண்டுமே வந்து நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ரெண்டுமே வந்து பெரிய தலைவலியாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து பேசுகிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் கௌதமுக்கு அவனோட தம்பி மேலே வந்து சுத்தமாக வந்து அக்கறையே இல்லைந்தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்படி அக்கறை இருந்துச்சா பிரியாவை வந்து கார்த்தி கூட சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் வந்து தான் பொண்டாட்டி எதை தான் என்ன சொல்கிறாளோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவள் ஆசைப்படுறான்ட்டு வந்து அனாத ஆசிரமம் ஆரம்பிக்கிறது, ஆசைப்படுறான்ட்டு வந்து ஒன்றுத்துக்கு உதவாது இந்த அஞ்சலி வந்து ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போன அவள் குடும்பத்தை ஒய்ஃப் வந்து ஆசைப்படுறான்ட்டு அந்த அஞ்சலியை மறுபடியும் வந்து சேர்க்கிறதுல பார்த்திங்கன்னா தற்கூரியாக வந்து 2 வந்து செயல்பட்டுட்டு இருக்குதாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைரவி வந்து நினச்ச மாதிரியே வந்து கௌதம் இலக்கியம் வந்து நம்ம வந்து புலம்பு விட்டுட்டோம். இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அண்ணியை வந்து நம்ம கையில் போட்டு வச்சுன்னு இவங்களை பற்றி நல்லாவே வந்து போட்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி வந்து அந்த பைரவி ஒரு கணக்கு போடுறாங்க. இதில் எது நடந்தாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கௌதம் இலக்கியம் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடணும். இவங்க வந்து யாரோடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேவலமாக வந்து பிளானை போட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் வந்து தூக்கிட்டு கார்த்தியும் பிரியாவும் வந்து ஹீரோ ஹீரோயினி போட சும்மா வேறு லெவலாக போங்க. இந்த டேரக்டர் மக்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.